ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு மாதம் நமக்கு கர்த்தர் எழும்பி பிரகாசி, எழும்பு வல்லமையை தரித்துக்கொள், ஒவ்வொரு மாதமும் அப்படி வல்லமை, மகிமை, பிரகாசம் எல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னார். இந்த மாதமும் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த போது மீகா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. சியோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நான் உன்னை கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலம் ஆக்குவேன். நீ அநேக ஜாதிகளை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடிச் சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராயிருக்கிறவர்க்கென்றும் நியமிப்பார். போரடி என்கிறது, அதாவது கதிர்களெல்லாம் விளைந்த பிறகு அதை அப்படியே கொண்டு வந்து கீழே போட்டு அந்த உமி தனியாக போய்விடும், அருமையான மணிகள் தனியாக வந்துடும். கோதுமை மணியோ இல்லை அரிசி மணியோ தனியாக வந்துவிடும். இது எதை காட்டுகிறது என்றால் ஊழியம் செய்யணும். நீ எழுதுகிறது எதுக்காகன்னா ஊழியம் செய்யணும். மக்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள், பிரச்சனைகள், பாவங்கள் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு புதிய சிருஷ்டியாக ஆண்டவருக்கு கொண்டு வர்றதுக்காக நமக்கு இந்த மாதத்தில் போரடி, அதுக்காகத்தான் உன்னை வைத்திருக்கிறார். போரடித்து தேவையில்லாத காரியங்களால் அவன்கிட்ட விலக்கி ஆண்டவருக்கு என்ற ஒரு நல்ல கோதுமை மணிகளாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் நம்மை எழும்பி பிரகாசின்னு சொல்லியிருக்கிறார். எழுந்து போரடின்னு இந்த மாதம் சொல்லியிருக்கிறார். ஆக எழுவோம், கர்த்தருக்கண்டு வாழுவோம், கர்த்தருக்கண்டு ஜீவிக்கும், கர்த்தருக்கண்டு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுற பணியை சொல்லுகிறார். அப்படி செய்யும்போது நம்மளே எப்படி சொல்லுகிறார்னா, உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலம் ஆக்குவேன். நீ அநேக ஜாதிகளை ஜனங்களை நொறுக்கி போடுவை. அவர் சேர்த்ததெல்லாம் கர்த்தருக்கண்டு நீ ஆசிரிய பூமிக்கெல்லாம் ஆண்டவராக இருக்கிறதுக்கென்று நியமிப்பா என்று சொல்லப்பட்டிருக்காகவே இருக்கிற நாட்களில் ஆண்டவருக்காக அருமையான இந்த எல்லா ஆத்துமாக்களையும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு நல்ல வேலைக்காக நம்ம ஆயத்தப்படுத்த போகிறார். கர்த்தர் இந்த வசனங்கள் படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.